إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி புகழ்கின்றேன். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லிம்கள் மூமின்களின் பேரிலும் சலவாத்தும் சலாமும் கூறிய பின் புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாசல்லே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்து அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முழுமையாக ஏற்றும் அவன் தடுத்த விடயங்களை முழுமையாக தவிர்த்து நடக்கும்படி ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது ரஹ்மத்தின் காரணமாக எமக்கு உடம்பிலே ஆரோக்கியத்தையும் தந்து உடம்பிலே மனதிலே நிம்மதியையும் மனதிலே ஆறுதலையும் தந்து இந்த புனிதமான ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். உண்மையிலே எம்மோடு இருந்த பல சகோதரிகள் இந்த வருடம் இந்த ரமதானை அடைய முடியாத நிலைமையில் எங்களை விட்டு பிந்திருப்பதை நாம் காண்கின்றோம். அதே நேரத்தில் இந்த ரமதானிலே உயிர் வாழக்கூடிய பல சகோதரிகள் இந்த ரமதானிலே எந்த அமலும் செய்ய முடியாத நிலைமையில் கவலையான நிலைமையில் நோய்வாய்ப்பட்டிருப்பதையும் நாம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த புனிதமான ரமதானிலே அடையக்கூடிய பாக்கியத்தையும் தந்து உடம்பிலே ஆரோக்கியத்தையும் அவன் தந்ததற்காக வேண்டி கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமதான் எவ்வளவு சிறப்புள்ளது என்பதை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த ரமதானுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஒரே ஒரு முக்கியமான சிறப்பு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆக உயர்ந்த சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த ரமதானை அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை தனது மக்களுக்கு அடியார்களுக்கு வழிகாட்ட வந்த இந்த வேதத்தை இந்த ரமதானிலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இந்த ரமதானிலே அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கி வைத்து இந்த ரமதானுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த ரமதானுக்கு வைத்திருக்கின்றான். இதை தவிர இந்த ரமதானுக்கும் இந்த ரமதானிலே பிடிக்கக்கூடிய நோன்புக்கும் அல்லாஹ் நிறைய சிறப்புகளையும் அல்லாஹ் அதாவது மேன்மையை வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை பற்றி சொல்கின்றார்கள், குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு. ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களும் அது அந்த மனிதனுக்குள்ளது, அந்த மனிதன் அதுக்குரிய கூலியை பெற்றுக் கொள்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இல்ல சியாம், நோன்பை தவிர. இந்த நோன்பு இருக்கின்றது அல்லவா, ஃபைன்னஹு லி வான அஜிஸி பிஹி, இந்த நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஹதீஸை நான் நல்ல கவனிக்கக்கூடிய நேரத்திலே பொதுவாக எந்த அமலை செய்தாலும் எல்லா அமல்களுக்கும் கூலி கொடுப்பது அல்லாஹ் தான். நாம் எந்த அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு கூலி கொடுப்பது அல்லாஹ் தான். எல்லா அமல்களும் நாம் இஹ்லாஸோடு செய்வோம் என்றால் அது அல்லாஹ்வுக்குரியதுதான். ஆனால்
அல்லாஹ் இந்த நோன்பை குறித்து ஏன் சொல்லுகின்றான்? இந்த நோன்புக்கு மாத்திரம் அல்லாஹ் தாலா இது எனக்குரியது, இந்த அமலுக்கு நானே கூலி கொடுக்கின்றான் சொல்லக்கூடிய நேரத்திலே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்கின்றார்கள். இதில் பெரும்பான்மையாக உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், நாம் உதாரணமாக ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய சில தவறுகள், மனிதனுடைய புறம் பேசுவது, அவனுடைய சொத்துக்களை எடுப்பது, இது போன்ற மனிதனுக்கு செய்யக்கூடிய சில தவறுகளுக்காக வேண்டி நாளைக்கு கியாமத்து நாளையிலே அவன் தண்டிக்கப்படக்கூடிய நேரத்திலே இவனுடைய இந்த மனிதன் செய்த நன்மைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது ஹக்கு கொடுக்க வேண்டியிருந்தால் அவனால் கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத நேரத்திலே இந்த மனிதன் செய்த அமல்களை எல்லாம் எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த நாம் ஒரு மனிதனுக்கு தவறு செய்திருந்தால் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? எங்களிடத்திலிருந்து எடுத்து அந்த மனிதனுக்கு அந்த அமல்குட நன்மை கொடுத்து விடுகின்றான். ஆனால் அல்லாஹ் தாலா இந்த நோன்பு இருக்குது அல்லவா, இந்த நாம் பிடித்த நோன்புடைய நன்மையை ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை விட்டு எடுத்து விட மாட்டான். நாம் எந்த அமல்களை செய்தாலும் அந்த அமல்களை எங்களிடத்திலிருந்து எடுத்து நாம் எந்த அடியார்களுக்கு குற்றம் செய்திருக்கின்றோமோ அவர்களுக்கு நன்மை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். ஆனால் இந்த நோன்புடைய நன்மை அல்லாஹ் கொடுத்து விட மாட்டான். அப்படி சிறப்பை அல்லாஹ் இந்த நோன்புக்கு வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த ரமதான் வந்து விட்டென்றால் அல்லாஹ் தாலா அவனுடைய எல்லா சுருக்கங்களையும் அல்லாஹ் தாலா அலங்கரிக்கின்றான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனில் அப்தி யௌமல் கியாமா. இந்த நோன்பு இருக்குது அல்லவா, இந்த நோன்பும் இந்த குர்ஆனும் நாளைக்கு கியாமத்து நாளையிலே அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக வேண்டி சிபார் செய்கின்றது. இது நோன்புக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா சிறப்பொன்றா இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி இன்தல்லாஹி அத்யபு மின் ரிஹில் மிஸ்க். ஒரு மனிதன் நோன்பு பிடித்த மனிதன் இருக்கின்றானே, இவன் வாயிலே வரக்கூடிய நாற்றம், இவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்குது என்று இருக்கல்லவா, அது எங்களிடத்திலே துர்நாற்றம் உள்ளதா இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க், அது கஸ்தூரியை விடவும் மிச்சம் மனமுள்ளதா அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. இது அல்லாஹ் நோம்பாளி கொடுத்த சிறப்பாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கின்றார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு இருக்குது அல்லவா ஒரு கேடயம். உங்களுக்கு தெரியும், கேடயம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே கேடயம் என்பது இருக்குது அல்லவா, இன்று பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். கேடயம் என்பது ஒரு யுத்த காலத்திலே யுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலே எதிரிகளுடைய தாக்குதலை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அவர்களுடைய தாக்குதலை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் கையில் ஏந்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் கேடயம் என்பது. இந்த கேடயம் எங்களை எதிரே விட்டும் பாதுகாக்கின்றது. இதே போன்று நோன்பு இருக்குது அல்லவா, அஸ்ஸியாமு ஜுன்னா, அதாவது நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கின்றது. இந்த நோன்பு நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மேலும் சொன்னார்கள், துஸஃபது ஃபீஹி ஷயாத்தீன், இந்த ரமதான் மாதம் வந்து விட்டென்றால், அதாவது உலகத்திலே குழப்பம் செய்யக்கூடிய இந்த ஷைத்தான்களை ஜின்களை விலங்கிடப்படுகின்றது. துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. வ துக்லகு ஃபீஹி அப்வாபுன் நார், நரகத்தின் வாயில்கள் எல்லாம் அடைக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, மேலும் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகால் லஹு ரையான், சொர்க்கலோகத்தில் ஒரு வாயில் இருக்கின்றது. அந்த வாயிலுக்கு பேர் என்ன சொன்னால் ரையான். அதாவது ஒரு மனிதன், எங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுக்கு ஒரு விசேஷமான ஒரு அதிதி வந்து விட்டென்றால், ஒரு ஜனாதிபதி வந்துட்டு சென்றால் அவருக்காக வேண்டி, அவர் வெளிப்படுவதற்காக வேண்டி விமான நிலையத்தில் கூட ஒரு விசேடமான ஒரு வாயில் திறக்கப்படுகின்றது. அவர்களுக்கு கிரீன் சேனல் என்று சொல்லியும் இப்படி வித்தியாசமான அமைப்புகளை உலகத்திலே வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தாலா கியாமத்து நாளையிலே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு, யாருக்கு சென்றால் அல்லாஹ்வால் சொர்க்கத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மக்களை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் நோம்பாளிகளுக்கு மாத்திரம் அல்லாஹ் விசேஷமான ஒரு வாயிலை வைத்திருக்கின்றான். அந்த வாயிலுக்கு சொல்லப்படுகின்றது ரையான். இந்த ரையான் வாயில் மூலமாக அல்லாஹ் தான் நோம்பாளி அனுப்புகின்றான். ஹதீஸிலே வருகின்றது, எப்பொழுது நோம்பாளிகள் எல்லாம் அதால் நுழைந்து விடுகின்றார்களோ அதுக்கு பின்னால் அந்த வாயிலை அடைக்கப்பட்டு விடும். அந்த வாயிலால் வேறு யாருமே போக மாட்டார்கள். இந்த சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த ரமதானிலே அல்லாஹ் தஆலா ஒரு இரவை வைத்திருக்கின்றான். அந்த இரவுக்கு பேர் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ற இரவை இந்த ரமதானிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த இரவிலே செய்யக்கூடிய அமலுக்கு 1000 மாதங்களிலே செய்யக்கூடிய அமலை விட, அதை விட அதிகமான சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட
1000 மாதங்களில் அமல் செய்வதை விட அந்த இரவிலே அமல் செய்வது சிறப்பாக இருக்கின்றது. அப்படியான இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அத்தோடு அந்த ரமதானுடைய ஒவ்வொரு நாளிலேயும் அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு விட்டும் சில மக்களை விடுதலை செய்கின்றான். பாவங்கள் செய்து நரகத்துக்கு தகுதியான மூமின்கள் சிலரை அல்லாஹ் தஆலா இந்த ரமதானில் நரகத்தை ஒவ்வொரு ரமதான் இரவிலையும் அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்கின்றான். அத்தோடு இந்த ரமதானிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் அதாவது மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நோம்பாளியுடைய பாவங்களை அல்லாஹ் ரமதானிலே ஒவ்வொரு நாளும் மன்னிக்கின்றான். ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஸலாஸத்துன் லா துரத்து துஆவத்துஹும், 3 பேருடைய துஆக்கள் இருக்கின்றதே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றன, அவைகள் மறுக்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர, நோம்பாளி அவன் நோன்பு திறக்கும் வரைக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, அஸ்ஸாயிமு ஹீன யுஃப்திரு, நோம்பாளி நோன்பு துறக்கும் நேரம் என்று சொன்னார்கள். நோம்பாளி ஒரு ரிவாயத்திலே நோன்பு துறக்கும் வரைக்கும், காலையில் ஃபஜ்ரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் அவன் துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது, அல்லது நோன்பு துறக்கும் நேரத்திலே அவன் துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது. இப்படி சிறப்பெல்லாம் இந்த ரமதானுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இவ்வளவு சிறப்பையும் எங்களிடத்தில் எடுத்துக்கொண்டு இவ்வளவு சிறப்புகளையும் சுமந்து கொண்டு இந்த ரமதான் எங்களை அடைந்திருக்கின்றது. இந்த ரமதானிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த ரமதானிலே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ரமதானை எப்படி பயன்படுத்தினார்கள்? அந்த சஹாபாக்கள் சலபு சாலிஹீன்கள் இவ்வளவு சிறப்புக்குரிய ரமதானை எப்படி பயன்படுத்தினார்கள்? இந்த ரமதானிலே அவர்கள் ஒரு வித்தியாசமான அமல்களை செய்தார்களா? அமல்களிலே அவர்கள் செய்த வித்தியாசங்கள் என்ன? ஏதோ சம்பிரதாயத்துக்காக வேண்டி சில அதாவது சிறிய அமல்களை மாத்திரம் செய்துவிட்டு நாம் ரமதானிலே அமல் செய்து விட்டோம், ரமதானிலே நாம் ஹயாத்தாக்கி விட்டோம் என்று நிறுத்திக் கொண்டார்களா? அல்லது வித்தியாசமான அமல்கள் செய்தாண்டு நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமதானிலே எவ்வளவு அமல் செய்தார்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த சஹாபாக்கள் அமல்களை எடுத்து பாருங்கள். நாம் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் தான், நாம் எல்லோரும் நோன்பு பிடிக்கின்றோம். ரமதான் சொல்லிவிட்டென்றால் பொதுவாக எமது நாட்டை பொறுத்தவரையிலே, பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே யாரிடத்திலே ஈமான் இருக்கின்றதோ அவர்கள் நோன்பு பிடிப்பதை விட மாட்டார்கள். இந்த அமல் எங்களிடத்திலே சர்வசாதாரணமாக நாம் செய்யக்கூடிய அமல். ஆனால் இந்த நோன்புக்கு அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய முக்கியமான அமல்களை நாம் எடுத்து பார்ப்போம். ரமதானிலே சொல்லப்பட்ட ஒரு பிரதானமான அமல் தான் கியாமுல் லைல். கியாமுல் லைல், இரவிலே நின்று வணங்குவது இருக்குது அல்லவா? குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்ட ஒரு பிரதானமான அமல் கியாமுல் லைல் இருக்குது அல்லவா? அது சாதாரண ஒரு அமல் அல்ல. குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு உயர்தரமான அமல், மூமின்களுடைய அடையாளத்திலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் கியாமுல் லைல், இரா தொழுகையிலே, நடு இரவிலே எழும்பி தொழுவதிலே அதிகமான கவனம் செலுத்துவன் அல்லாஹ் பொதுவாக சொல்லுகின்றான். இது ஏனைய காலங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இபாதுர் ரஹ்மான் தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் இரவு நேரத்தை சுஜூதிலேயும் கியாமிலேயும் கழிப்பார்கள். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த மூமின்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? அவர்கள் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, அவர்கள் படுக்கையை விட்டு எழும்பி விடுவார்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்ததற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே ஆசை வைத்ததற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை துஆ கேட்பார்கள். இது மூமினுடைய பண்பா இருக்கின்றது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வ பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்பிரூன். அந்த மூமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா? கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவிலே கொஞ்சமா தூங்குவார்கள். சஹர் நேரமாகிவிட்டென்றால் சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிழைபொறுக்கு தேடுவார்கள். இப்படி சிறப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹதீஸிலே வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதாவது இரவுடைய கடைசி நேரமாகிவிட்டென்றால், இரவுடைய கடைசி இரவை 3 பங்கு வைத்து கடைசி 3 ஆகிவிட்டென்றால் அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். அவனுக்கு தகுதியான முறையிலே அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி எங்களிடத்திலே கேட்கின்றான். யார் என்னிடத்திலே கேட்கின்றார்களோ அவனுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றானோ அவனை மன்னிக்க நான் தயாராக இருக்கின்றேன். யார் என்னிடத்திலே துஆக்களை கேட்கின்றார்களோ அவனுடைய துஆவை நான் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவிலேயும் தஹஜ்ஜுத் நேரத்தில் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி சிறப்பெல்லாம் சொல்லப்பட்டது. இது சாதாரண காலங்களில் கியாமுல் லைலுக்கும் தஹஜ்ஜுதுக்கும் சொல்லப்பட்ட சிறப்பு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை,
இந்த கியாமுல் லைல் என்ற அமலை ரமதானிலே இதைவிட அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மன் காம ரமதான ஈமானம் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. எந்த மனிதன் இந்த ரமதானிலே ஈமானன் வஹ்திசாபன் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை கொண்டதற்காக வேண்டியும் வஹ்திசாபன் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவனாக, அதாவது இஹ்லாஸுடனே யார் ரமதானிலே அவன் இரவேலே நின்று வணங்குகின்றானோ அவனுடைய பாவங்கள் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவன் முந்தி செய்த பாவங்கள் எல்லாம் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இப்படி சிறப்பை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியா இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த ரமதானிலே இந்த கியாமுல் லைலை எப்படி செய்தார்கள்? எங்களுடைய கியாமுல் லைல் எந்த அளவு வித்தியாசமாக இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய கியாமுல் லைலும் அந்த சஹாபாக்கள் அந்த சலபு சாலிகள் செய்யக்கூடிய கியாமுல் லைலும் ஒன்றாண்டு சிந்தித்து பார்த்தென்றால் மிச்சமே வித்தியாசமாக இருக்கின்றது. நாங்கள் ஏதோ சம்பிரதாயத்துக்காக வேண்டி வளமையாக இஷாவுக்கு தொழுவோம். இஷா தொழுகைக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட ரக்காத்துகளை நாம் ஜமாத்தோடு தொழுவோம். அதற்கு பின்னால் எங்களுடைய கியாமுல் லைல் முடிந்து விட்டது. அதற்காக நாங்கள் கியாமுல் லைலை காணவில்லை. தஹஜ்ஜுதிலே எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றானே, இறங்கி துவா கேட்கும்படி சொல்கின்றானே, தேவையை தருவதா அல்லாஹ் சொல்கின்றானே, நாங்கள் அழகா தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அழகா தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். இரவு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் நாங்கள் விழித்திருக்கின்றோம். எப்பொழுது அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றானோ அந்த நேரத்திலே அழகா தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். நாங்கள் சொல்கின்றோம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் அழகா தூங்குகின்றேன் என்று நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதே நிலைமை எங்களுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவுக்கு மிச்சமாக எங்களுடைய வீட்டிலே எங்களை சஹருக்கு அனுப்பப்பட்டால் மிச்சம் கஷ்டமான நேரத்திலே அதான் சொல்வதற்காக வேண்டி 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் இருக்கக்கூடிய நேரத்திலே மிச்சம் கஷ்டத்தோடு நாம் எழும்பி சென்று நாம் சஹர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நாம் தொலைக்காக வேண்டி தயாராகும். இதுதான் எங்களுடைய நிலைமை. ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை ஹயாத்தாக்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், அவருடைய ருக்குவை பற்றி நீங்க கேட்காதீர்கள், சுஜூதை பற்றி கேட்காதீர்கள். அந்த அளவுக்கு நீட்டமா ருக்கு சுஜூத் செய்வார்கள். ஹதீஸ்களில் நிறைய வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால் சுபஹுடைய நேரம் நெருங்கி விட்டென்றால், சுபஹ் ஆகும் என்று பயந்து விட்டென்றால் ஒரு ரக்காத்தை வித்திரு தொழுகை முடிப்பார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் ஃபஜ்ர் வரைக்கும் தொழுவார்கள். சஹாபாக்கள் இப்படித்தான் தொழுதிருக்கின்றார்கள். நிறைய எடுத்து பாருங்கள். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், லா ததா கியாமல் லைல், நீங்கள் இரவு தொழுகையை விட்டு விடாதீர்கள். லா ததா கியாமல் லைல் ஃபைன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யதஅஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலேயும் இரா தொழுகையை விட மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், வகான இதா மரில அவ் கஸல ஸல்லா காயிதன், அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டென்றால் அல்லது சோம்பல்தனம் வந்து விட்டென்றால் என்ன செய்வார்கள்? சல்லா காயிதன், உட்கார்ந்து தொழுவார்கள். இரவு தொழுகை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். நோய் வாய்ப்பட்ட நேரத்திலே கூட இரவு தொழுகையை விடவில்லை. அவருக்கு சோம்பல் வந்து விட்டென்றால் அந்த நேரத்திலே கூட இரவு தொழுகையை விடவில்லை. என்ன செய்வார்கள்? கஷ்டமாக இருந்தென்றால், சடைவாக இருந்தென்றால், களைப்பாக இருந்தால் என்ன செய்வார்கள்? அவர்கள் உட்கார்ந்து இரவு தொழுகை தொழுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதாக அவர் என்ன செய்வார்கள்? இரவிலே ஆரம்பத்திலிருந்தே தொழ ஆரம்பிப்பார்கள். தொழ ஆரம்பித்து இதாக்கா நிஸ்புல் லைல், இரவுடைய நடுவு ஆகிவிட்டென்றால் ஐகத அஹ்லஹு, தன்னுடைய மனைவி எழுப்பிவிடுவார்கள். அதாவது இரவுடைய ஆரம்பத்திலிருந்தே தொழ ஆரம்பிப்பார்கள். இரவுடைய அரைப்பாதி ஆகிவிட்டென்றால் ஐகத அஹ்லஹு சும்ம யகூலஹும் அஸ்ஸலா அஸ்ஸலா சொல்வார்கள். தொழுகை தொழுகைன்னு சொல்வார்கள். சொல்லி போட்டு சொல்வார்கள், ஆயத்தை ஓதுவார்கள், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா என்ற ஆயத்தை ஓதுவார்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவருக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கள், அதற்காக நீங்கள் பொறுமை செய்யுங்கள். அவர்களுக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கள். அவர்கள் தொழுகை ஏதக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்காக வேண்டியும், அவருடைய வரக்கூடிய வெறுப்புகளுக்காக வேண்டியோ அல்ல வேறு வேறு காரணங்களுக்காக வேண்டியோ நீங்கள் பொறுமை செய்யுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அது பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த ஆயத்தை அடிக்கடி ஓதுவார்கள், அம்மன் ஹுவ கானித்துன் ஆலா அல்லைல் சாஜிதன் வகாயிமன் யஹ்தருல் ஆகிரா வயர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி. அழகான ஆயத்தை சிந்தித்து பாருங்கள். அம்மன் ஹுவ கானித்துன் ஆலா அல்லைல், இரவு முழுவதிலேயும் அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சாஜிதன் வகாயிமன் சுஜூதிலேயும் கியாமிலேயும் இருக்கின்றான். யர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி, தன்னுடைய ரப்புடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இவனும் மற்றவர்களும் தூங்குறவனை சமமாக இருப்பான் இருக்கின்றார்கள்.
அல்லாஹ் கேட்கின்றான். என்ன கேட்கின்றான் அல்லாஹ் தாலா? ஒருவன் இரவிலே எழும்பி அவன் சுஜூதிலே இருக்கின்றான், அவன் கியாமிலே இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் ஆகிரத்தை பயப்படுகின்றான். இந்த மனிதனும் இப்படி இல்லாமல் இரவிலே அழகா தூங்கக்கூடிய மனிதனும் சமமாக முடியுமா என்று கருத்துப்பட அல்லாஹ் தாலா குர்ஆனிலே கேட்கின்றான். இவ்வளவு சிறப்பெல்லாம் கியாமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி அல்காமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நான் இரவிலே தூங்கினேன். அவர் என்ன செய்தார்கள்? இரவிலே முழுவதுமாக அவர்கள் எழும்பி ஓத ஆரம்பிக்கின்றார்கள், இரவிலே தொழ ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள்? அவர்கள் வீட்டிலே ஒரு சஹாபி சொல்கின்றார், நான் ஒரு நாள் இரவு அபூபக்கர் வீட்டிலே போய் நான் இரவிலே தங்கியிருந்தேன். நான் அவளை அவதானித்தேன். வீட்டிலே 3 பேர் இருந்தார்கள். அவர்களும் மனைவி அவருடைய மகளும் என்ன செய்வார்கள்? இரவை 3ஆக பங்கு வைத்தார்கள். முதல் 3 ஒன்றிலே ஒருவர் கியாமல்ல ஈடுபடுகின்றார், 2 3 ஒன்றிலே அடுத்தவர் ஈடுபடுகின்றார். இப்படி அந்த வீட்டிலே இரவு முழுவதும் தொழுப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வீட்டிலே 3 பேர் இருக்கின்றார்கள். இரவை 3ஆக பங்கு வைக்கின்றார்கள். ஒரு பங்கிலே ஒருவர் கியாமல்ல தொழுகின்றார், மறு பங்கிலே மற்றவர் தொழுகின்றார், அடுத்த பங்கிலே மற்றவர் தொழுகின்றார். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய வலிமையாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதற்காக வேண்டி தான் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானம் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய நிலைமை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சம்பிரதாயத்துக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் தஹஜ்ஜுத் கியாமுல் லைல் தொழுகின்றோம், அதை கூட மிச்சம் கஷ்டப்படுகின்றோம். இந்த கியாமுல் லைல் தொழுவதற்காக வேண்டி மிச்சமே கஷ்டப்படுகின்றோம். 2 ரக்காத்து 10 நிமிஷம் 2 ரக்காத் தொழுகின்றோம், 20 நிமிஷம் தொழுகின்றோம். அந்த 2 ரக்காத்தின் தொழுகைக்கு பின்னால் நாங்கள் மிச்சமே களைப்ப அதற்கு பின்னால் தண்ணி தேவைப்படுகின்ற எங்களுக்காக வேண்டி, அதற்கு பின்னால் சோழலை சாய வேண்டி ஏற்படுகின்றது, அதற்கு பின்னால் எழும்பி போக வேண்டி ஏற்படுகின்றது. இப்படியான ஒரு சோம்பல் திறமை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களிடத்திலே உற்சாகம் ஈமானிலே உள்ள பலவீனம் சில நேர சந்தர்ப்பங்களிலே ஒரு குறிப்பிட்ட ரக்காத்தை தொழுது விட்டு அதுக்கு பின்னால் நாம் முடித்து விடுகின்றோம். ஆனால் இவ்வளவு சிறப்பு பொந்திருக்கின்றது. இந்த ரமதானிலே இந்த சிறப்பான அமலை கூட நாம் செய்வதிலே பொறுப்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமை எங்களிடத்திலே வரக்கூடாது. அடுத்த ரமதானிலே செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் தான் சதகா. இன்னொரு முக்கியமான அமல் சதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸதகத்தி ஸதகத்துன் ஃபீ ரமதான். சதகாவிலே ஆக சிறந்த சதகா என்ன தெரியுமா? சதகத்துன் ஃபீ ரமதான். ரமதானிலே செய்யப்படக்கூடிய சதகா. ரமதானிலே செய்யப்படக்கூடிய சதகா அதுக்கு விசேஷமான நன்மை இருக்கின்றது. எனவே ரமதான் இருக்கின்றது அல்லவா, அந்த ரமதானை நாம் சதகா அதிகமாக கொடுப்பதற்காக நாம் முயற்சிக்க வேண்டியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கொடை கொடுப்பது எப்படி தெரியுமா? அரபிகள் உதாரணம் சொல்வார்கள், அதிகமாக கொடை கொடுப்பது சென்றால் காற்றை போன்று கொடுப்பான்னு சொல்வார்கள். காற்று எந்த அளவு வீசுகின்றதோ அதை விட வேகமாக ரசூலுல்லாஹ் கொடை கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதை விசேஷமாக ஹீனமா யல்காஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வருவார்கள். அவர்கள் சந்திக்க நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சதகா கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். எனவே ரமதானிலே அதிகமாக சதகா கொடுப்பது. அது மாத்திரமல்ல, இந்த ரமதானிலே நாங்கள் நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதாவது சதகா உணவளிப்பது, சதகா கொடுப்பதும் உணவளிப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், மன் ஃபத்தர சாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி கைர அன்னஹு லா யன்குசு மின் அஜ்ரி ஸாயிமி ஷைஉன். யாராவது நோம்பாளிக்கு நோன்பு திறப்பதற்காக உதவி செய்தால், நோன்பு திறப்பதற்காக யாராவது உதவி செய்தால், அந்த யாருக்கு உதவி செய்தானோ அந்த நோம்பாளி பிடித்த நோம்படி நன்மை போன்று இவனுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இவன் நன்மையிலே எதுவுமே குறைந்து விட மாட்டாது. இப்படி சிறப்பு வைத்திருக்கின்றது. அப்புறம் சஹாபி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடத்திலே எல்லாருக்கும் வசதி இல்லையே, மற்றவனுக்கு நோன்பு திறக்க கொடுப்பதற்காக வேண்டி எல்லாருக்கும் வசதி இல்லை கேட்டது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதாவது யோத்தில்லா ஹாத ஸவாப லிமன் ஃபத்தர சாயிமன் அலா மதகத்தி லபனின் அவ் தம்ரத்தின் அவ் ஷுர்பத்தி மாயின். அதாவது ஒரு முடல் பாலோ அல்லது ஒரு ஈச்சப்பழத்துண்டோ அல்லது ஒரு அளவு தண்ணீரையோ யார் கொடுத்து நோன்பு இருக்க வைக்கின்றானோ அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கின்றான். வமன் சகா சாயிமன், யார் நோம்பாளிக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி தண்ணீர் கொடுக்கின்றார்களோ, சகாஹுல்லாஹ் மின் ஹவுலி, அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஏண்ட ஹவுல் இருந்து அல்லாஹ்
அல்லாஹ் குடிப்பாட்டுவான். ஷர்பத்தன் லா யதுமா பஅதஹா அபதா, அதுக்கு பின் அவனுக்கு தாகம் வராத அளவுக்கு அல்லாஹ் குடிப்பை குடிப்பாட்டுவான். ஹத்தா யதுகுல் ஜன்னா, அவன் சொர்க்கம் வரும் போ நுழையும் வரைக்கும் மாஷல்ல அவனுக்கு தாகம் ஏற்பட மாட்டாது. இப்படி சிறப்புகளையும் அல்லாஹ் தாலா இந்த ரமதானிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எம்மை விட்டு ரமதான் இப்பொழுது 3 நாள் போய்விட்டது. இன்னும் சில நாட்கள் இருக்கின்றது. அதுக்கு பின்னால் நாங்கள் கவலைப்படுவோம். ரமலான் முடிந்து விட்டேன் கவலைப்படுவோம். மன உறுதி வைக்க வேண்டும். அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான், சாதிகீன், நாங்கள் உண்மையாக உறுதி வைக்க வேண்டும். ஏதோ சொல்லுகின்றோம் அமல் செய்வோம் என்று சொல்லி மன உறுதி வைப்போம். இன்றே நாம் மன உறுதி வைப்போம். இன்று இரவை நான் எந்த அளவுக்கு ஹயாத்தாக்க முடியுமோ, இரவிலே நாம் பள்ளியிலிருந்து தொழுகைக்கு பின்னால் 1 மணித்தியாலத்தை நாம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்குவோம். இந்த 1 மணித்தியாலத்திலே நாம் சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்போம். அல்லாஹ்வே அக்ரபுமா யகுன் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமாக இருப்ப அவன் சுஜூதில் இருக்கும் பொழுது சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். எங்கள் எல்லாருக்கும் தேவை இருக்கின்றது. தேவையில்லா மனிதன் யாருமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது குடும்பம் சம்பந்தப்பட்டதிலே, தனது வியாபாரம் சம்பந்தப்பட்டதிலே, தனது இனபந்துகள் சம்பந்தப்பட்டதிலே எல்லாருக்கும் தேவை இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே தேவையில்லாத மனிதன் யாருமே கிடையாது. அல்லாஹ் மாத்திரம்தான் தேவையற்றவன். நாங்கள் எல்லாரும் தேவையுள்ளவர்கள். தஹஜ்ஜுதிலே எழும்புவோம், மன உறுதி வைப்போம். தஹஜ்ஜுதிலே எழும்பி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்போம். அழுது புலம்பி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். கண்ணீர் வடித்து கேட்போம். அல்லாஹ் தஆலா நிச்சயம் எங்கள் துஆக்களை ஒப்புக்கொள்வான். எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவான். மனதிலே நிம்மதியை அல்லாஹ் தருவான். இன்றைய தினத்தில் நாம் மன உறுதி வைப்போம். இந்த ரமலானிலே இன்றிலிருந்து எம்மிலே மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குள்ள பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான். அம்மா பஅத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானிலே செய்யக்கூடிய அடுத்த முக்கியமான அமல் குர்ஆன் ஓதுவது. ரமதானிலே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமல் குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவதிலே 2 விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. குர்ஆன் ஓதுவதிலே 2 விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, அதிகமாக குர்ஆன் ஓதுவது. இரண்டாவது, குர்ஆனை பொருள் விளங்கி ஓதி உள்ளச்சத்துடனே அழுது கண்ணீர் வடித்து ஓதுவது. இந்த 2 விஷயம் எங்களிலே வர வேண்டியிருக்கின்றது. ஒன்று, குர்ஆனை அதிகமாக ஓதுவது. இரண்டாவது, குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, அல்லாஹ் கேட்கின்றான், அவர்கள் குர்ஆனை அவர்கள் எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்க்க கூடாதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் கேட்கின்றான். எனவே எங்களுக்கு 2 அமல் முக்கியம் இருக்கின்றது. ஒன்று குர்ஆனை ஓதுவது, இரண்டாவது குர்ஆனை எடுத்து அதிலே விளங்கி உள்ளத்திலே பயம் வந்து அழுது குர்ஆனை ஓதுவது. இந்த 2ம் எங்களிடத்திலே வர வேண்டியிருக்கின்றது. அதாவது குர்ஆனை ஓதுவதை சொல்லக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒவ்வொரு ரமதானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், வந்து குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் இடத்திலே குர்ஆனை அவர்கள் திருத்தி ஓதி காட்டுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ரமதானிலேயும் ஒவ்வொரு நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். ரசூலுல்லாஹி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதானிலே ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். சில சந்தர்ப்பங்களுக்கு கேள்வி வரலாம். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது, 3 நாளைக்கு உட்பட்ட காலத்திலே ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதா இருந்தென்றால் 3 நாளைகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே ஓதக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியா இருந்தென்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஒரு நாளிலே ஒரு குர்ஆனை ஓதி இருக்கின்றார்கள் என்று கேட்டென்றால் அதுக்கு உலமாக்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். இது சாதாரணமாக வளமையாக ஓதக்கூடிய நேரத்திலே 3 நாட்களுக்கு உட்பட்ட காலத்திலே குர்ஆனை அவசரம் ஓதக்கூடாது. ஆனால் ரமதான் போன்ற முக்கியமான நாட்களிலே, விசேஷமான நாட்களிலே, குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த நாட்களிலே எந்த நாளில் சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை என்பதற்காக வேண்டி அப்படியான சந்தர்ப்பத்திலே குர்ஆனை திருத்தமாக யாரும் ஓத முடியுமா இருந்தென்றால் ஒரு நாளையிலே ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க முடியுமா சென்றால் அது மிச்சம் நல்ல ஒரு வேலை என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நேரத்திலே நாங்கள் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே நாங்கள் அதில் பொருளை விளங்கி ஓத வேண்டியிருக்கின்றது. மற்றவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இக்ரா அலையல் குர்ஆன், இப்னு மஸ்ஊதே எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ஆச்சரியப்படுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்குத்தானே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவான்னு கேட்டார்கள். உங்களுக்குத்தானே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவான்னு கேட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, நான் மற்றவங்க ஓதுறத்தை கேட்க விரும்புகின்றேன்.
நான் மற்றவரை கேட்கிறேன். அப்பொழுது அவர் சொல்கின்றார்கள், ஃபக்ராத்து சூரத்தன் நிசா, நான் சூரத்து நிசா ஓதினேன். ஹத்தா இதா பலகத்து ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜீனா பிக அலா ஹாஉலா ஷஹீதா. ரசூலுல்லாஹ் பற்றி வரக்கூடிய ஆயத்து, அதாவது நாளைக்கு கியாமத்து நாளிலே மற்ற மக்களுக்கு சாக்கியாக உங்களை நாங்கள் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்தை ஓதக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஹஸ்புக்க போதுமன் இப்படி சொன்னார்கள். அப்போ நான் திரும்பி பார்த்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிந்து இருப்பதை நான் கண்டேன் சொல்கின்றார்கள். இது அதாவது குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு வரக்கூடிய அதாவது கவலை. அல்லாஹ் குர்ஆனை சொல்கின்றான், அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதல்ஹகூன வலா தபுகூன். அல்லாஹ் கேட்கின்றான், இந்த குர்ஆனை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்கள், வதல்ஹகூன் சிரிக்கின்றீர்கள், வலா தபுகூன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இது குர்ஆன் அதாவது இந்த ஆயத்திறங்கிய நேரத்திலே அப்பொழுது மதீனா பள்ளியிலே திண்ணை வாசிகள் எல்லாரும் சத்தம் போட்டு ஆரம்பிச்சிட்டார்கள். அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதல்ஹகூன வலா தபுகூன் நீங்கள் அழமாட்டீர்கள் என்று வரக்கூடிய ஆயத்து வந்தவுடனே மஸ்ஜிது நபவியில் இருந்த அந்த திண்ணை வாசிகள் எல்லாம் அழ ஆரம்பித்தார்கள். அழுதை கண்டவுடனே அப்பொழுது சஹாபி அபூ ஹுரைரா சொல்கின்றார்கள், எல்லாருமே அழுதார்கள். அந்த சஹாபாக்கள் அழுதார்கள், அதை பற்றி மற்றவரும் அழுதார்கள். இதை கண்டு ரசூலுல்லாஹ் கூட கண்ணீரை வடித்தார்னு சொல்லி இந்த ஹதீஸை அதாவது உலமாக்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை சூரத்துல் முத்தஃபிஃபீனை ஓதினார்கள். வைதுல் முத்தஃபிஃபீன் ஓதிய நேரத்திலே யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், நாளைக்கு கியாமத் நாளையிலே மக்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நிற்பார்கள் என்று வரக்கூடிய ஆயத்தை வந்தவுடனே அவர்கள் அப்படியே மயக்கம் முடித்து கீழே விழுந்தார்கள். அழுது அழுதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் மயக்கம் முடித்து கீழே விழுந்தார்கள். அதுக்கு பின்னால் ஓத முடியாமல் போய்விட்டது. இது போன்று சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாரிபு தொழுகையை தொழுதார்கள். தொழுது ஆரம்பித்த உடனே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ஃபாத்திஹா வரக்கூடிய இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்ற ஆயத்தை திருப்பி திருப்பி ஓதினார்கள். அவர்கள் அழுகை கட்டுப்படுத்த முடியாமலே போய்விட்டது. இந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆன் ஆயத்தை ஓதக்கூடிய நேரத்திலே அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே, சலபு சாலிஹீன்களை பொறுத்தவரையிலே ரமதான் வந்து விட்டென்றால் எல்லா வேலையும் முடித்து விடுவார்கள். வேறு அமல்களை கூட நிறுத்திவிட்டு முழுமையாக குர்ஆனிலே கவனம் செலுத்துவார்கள். மற்ற அமல்களுக்கு எல்லாம் குறைத்து விட்டு வளமையாக செய்யக்கூடிய வாரிதான அமல்கள், ராத்திபத்தான அமல்களை மட்டும் செய்வார்கள். மேலதிகமான அமல்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு முழுமையாக குர்ஆனில் ஈடுபடுவார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு உடம்பிலே ஆரோக்கியம் எப்போதும் கிடைப்பதில்லை. இன்று நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், இன்று தஹஜ்ஜத் தொழ கிடைக்கவில்லை, இன்று குர்ஆன் ஓத கிடைக்கவில்லை, நாளைக்கு நாம் நோய்வாய்ப்பட்டு விட்டோம், ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். சந்தர்ப்பம் எந்த நாளும் கிடைப்பதில்லை. அடுத்த நேரம் எமக்கு மூத்தோர்வழி சொல்ல தெரியாமல் இருக்கின்றது. எப்பொழுது நாம் உலகத்தை விட்டு பிரிய போவோம் எமக்கு தெரியாமல் இருக்கின்றது. சந்தர்ப்பம் எப்போதும் கிடைப்பதில்லை. சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் தாவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.